இதை தாண்டி வந்து ஒரு பொண்ணுகிட்ட கேட்குறான், உனக்கு 2 கோடி ரூபா வேணுமா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே அப்போனா எனக்கு வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷுவலாக ஒரு விஷயத்த சொல்கிறான். இந்தியா காட் லேட்டன்ட் அப்படின்ற ஒரு ஷோவில் ஒரு ஜோக்குன்ற பேரில் ஒருத்தன் என்ன கேள்வி கேட்டிருக்கான் தெரியுமா? அது வந்து கேட்டிங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் அவனை செருப்பு கழட்டி அடிக்கலாம் போல தான் தோணும். ஸோ அது என்ன அப்படி கேள்வி கேட்டான்? ஸோ அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ் நம்ம பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து லெட்ஸ் புட் த ஸ்பான்சர்ஷிப் ஆன் armorado.com. நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் பண்ணுவீங்கன்னா அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் மெம்பர்ஸோட பீப்புள் பவர்ட் கம்பெனி. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து ஹோஸ்ட். நான் ஆக்சுவலி எப்பவுமே இந்த இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்களை பற்றிலாம் வீடியோஸ்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஜென்ரலாக கான்செப்ஷுவலாக ஏதாவது ஒரு விஷயம் தான் பண்ணுவேன். பட் இந்த வீடியோ ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இது வந்து இட் இஸ் கோனா பிகம் அ பேட்டர்ன் மாதிரி இது மாறப்போகுது. ஸோ அது எப்படி அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ ரம்பின்ற ஒருத்தன் வந்து இந்தியா காட் லேட்டன்ட் அப்படின்ற ஷோவில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறான். அவ்வளோ பச்சையான ஒரு கொஷின்ஸ். அந்த கொஷின்ஸ் வந்து பச்சைன்றதை விட இது எப்படி நான் சொல்கிறது எனக்கு தெரியல. ஒரு தப்பான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயத்தை வந்து ஓகே இந்த விஷயம் தானே, தம் அடிக்கிறதா, தண்ணி அடிக்கிறதா, சரி நான் போய் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து நீ போய் தண்ணி அடிடா அப்படின்னா உங்களுக்கு தண்ணி அடிக்க மாட்டீங்க. ஆனால் நான் உங்களை தண்ணி அடிக்க வைக்கிறதுக்கு நீ வந்து இதை அடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா, எவ்வளோ போதையாக இருக்கும் தெரியுமா, அது இருக்குது தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் வந்து ஒரு ப்ரொபகேண்டா ஒன்று பண்ணுறேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது மண்டக்குள்ளார போயிட்டு உங்களை யோசிக்க வைக்கும். யோசிக்க வச்சு ஓ இப்படி பண்ணால் இப்படிலாம் இருக்குமோ, இது பண்ணால் இது நடக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கும். தாட் ப்ராசஸ்குள்ள நிறைய இருந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களை அது தூண்டும், போய் நீ பண்ணு ஒரு தடவை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் இந்த ஷோவில் வந்து சில கண்டென்ட் இருக்குல்ல, அது இங்கே மட்டும் கிடையாது. இதே கண்டென்ட் வந்து உலகத்தில் நிறைய இடத்துல இதே மாதிரி இடத்துல வந்திருக்கு. அதோட நோக்கம் என்ன அப்படின்றது தான் இங்கே டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ அந்த கண்டென்ட் வந்து சொல்லணும்னு தோணுது, பட் அது சொல்றது அளவுக்கு வந்து என்னோட சேனல் வந்து அவ்வளோ தறிகட்டு போல, அதை நான் சொல்லக்கூட முடியல. இந்தியா காட் லேட்டன்ட் அப்படின்னு ரம்பின்ட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம்ல இதுலேயே ஒன்று போட்டிங்கன்னா அவன் போட்ட ரீல்ஸ் எல்லாம் வரும். ஸோ அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பேச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது அவ்வளோ கேவலமாக இல்லாமல் கொஞ்சம் கேவலமாக இருந்தது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணுகிட்ட வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து கேரளா அதெல்லாம் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கா கேட்டதுக்கு இல்லை அப்படின்னோடனே அந்த பேனலில் இருக்கிற ஒரு ஹோஸ்ட் வந்து சொல்கிறான், அந்த மாதிரி சார் நாங்கள் வந்து 100% எஜுகேட்டட் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவோட எஜுகேஷன் இதை வந்து கிண்டல் பண்ணுறான், அந்த பொண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதெல்லாம் கூட ரேசிஸ்ட் ஜோக்ஸ், அது ஒன்றும் அவ்வளோ பெருசு கிடையாது. இதை தாண்டி வந்து ஒரு பொண்ணுகிட்ட கேட்குறான், உனக்கு 2 கோடி ரூபா வேணுமா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே அப்போனா எனக்கு வந்து இந்த விஷயத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷுவலாக ஒரு விஷயத்த சொல்கிறான். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நிறையா இதெல்லாம் நான் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து நான் சொல்ல முடிகிற விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உடனே ஒரு அப்பாலஜி, வழக்கம் போல ஒரு அப்பாலஜி ஒன்று வருது. அண்ட் அவன் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஒன்று ஃபைல் பண்ணப்படுது. எப்படி இருந்தாலும் கான்டாக்ட்ஸ் நிறையா இருக்குது, வெளியில் வந்துருவான். ஸோ அவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். தலைவர் வந்து ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவாலிட்டி தான், ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் போட்டு அடித்து மேய்ஞ்சிருக்கிறாரு. அவரோட பெஸ்ட் கான்டென்ட் கிரியேட்டர் அவார்டு வேறு வாங்கியிருக்காரு, பிஎம் கையிலேருந்து அவார்டு வேறு வாங்கியிருக்காரு. அண்ட் கடைசியாக அவன் வந்து என்ன வேலையை பண்ணி வச்சிருக்கான். ப்ராப்ளம் என்னன்னா அவன் சொன்ன மெயின் ஜோக்கு எதுக்கு அவன் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் போய் பாருங்க. ஸோ அந்த ஜோக்கை வந்து ஒருத்தன் மைண்டுக்குள்ளார யோசிக்கிறான் அப்படின்னா அவனோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கும். அவனோட பப்ளிக் பர்சோனா இது. பப்ளிக் பர்சோனான்றது வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறப்ப வந்து இதில் நான் காமாக பேசலாம், பட் ஒரிஜினலாக அதை கேட்குறப்ப எனக்கு வந்து சப்புன்னு அரையணும் போல கோவம் வந்திருக்கும். அப்போ அந்த கோவத்தை இதில் நான் காட்டல, நான் கொஞ்சம் காமாக தான் பேசுகிறேன். ஸோ அதேமாரி ஆஃபீஸ்லேயும் வந்து சம்டைம்ஸ் யாரோ ஒரு பண்ணுற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கோவம் வரும், இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். பட் அந்த எமோஷன் அப்போ காட்ட மாட்டோம். ஸோ அது வந்து ஒரு பப்ளிக் பர்சோனா. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேக்காக ஒரு முகமுடியை போட்டுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம். அது ஃபேக்காக போட்ட முகமுடியே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஒரிஜினல் பர்சனாலிட்டி எப்படி இருக்கும். அவன் வந்து ஒரிஜினலாக இதேமாரி என்னென்ன விஷயம் பண்ணுவானோ. இது வந்து இங்கே மட்டும் கிடையாது, யூஎஸில் வந்து ஸ்கூல்ஸில் வந்து ட்ராக் ஷோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. இப்போ வந்து ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அதை நிறுத்தியிருக்காங்க. ஸோ அந்த ட்ராக் ஷோஸ் வந்து எதுக்கு பண்ணுறாங்க? ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க, ஒரு 12 வயசு 13 வயசு பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் போய் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ்லாம் படிப்பாங்களா, இல்லை வந்து அரைகுறையாக வந்து டிரான்ஸ்ஜெண்டர் உமனும் என்ன அவங்களாம் வந்து ஏதாவது அரைகுறையாக ட்ரெஸ் போட்டு ஆடுறது வந்து அந்த பிள்ளைங்க பார்க்கறதுனால அவங்களுக்கு என்ன நடக்கும், என்னதுக்கு அது வேணும்? ஈவன் இப்போ நம்ம ஊரில் வர சீரியல்ஸ்லாம் கூட பாருங்களேன், ஃபேமிலி கூட உட்காந்தே பார்க்க முடியாது. இவங்க எல்லாம் வந்து ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறது என்ன ஒரு விஷயம், எதை நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையை, ஒரு கார்பேஜை நார்மலைஸ் பண்ணுறாங்க. கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் அனாதைகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொஞ்சம் நாளைக்கு பண்ணலாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போய் நிற்கும். ஒரு பக்கம் வந்து அக்கான்ற வேர்டு வந்து ரொம்ப கேவலமான ஒரு வேர்டு ஆக்கிட்டானுங்க. இந்த பலூன் அக்கா, டெய்லர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்கான்ற வேர்டை வந்து கொச்சப்படுத்தியாச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இப்போ இந்த மாதிரி ஜோக்ஸ், இந்த டார்க் ஜோக்ஸ் அப்படின்ற அது ஒரு கேட்டகரியாக வச்சுக்கிறாங்க. டார்க் ஜோக்ஸ்லாம் அதில் தம்பி இது வந்து கேவலமான ஒரு விஷயம். இது ஜோக்கே கிடையாது, இல்லை ஜோக்கே இல்லை. அதில் அது சிரிப்பு யாருக்கு வரும் அதை பார்த்துட்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை வந்து பெடல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு இன்ட்யூஷனாக இருக்காதீங்க, ஒரு டூலாக இருக்காதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வச்சுன்னா டேரெக்டாக ரிப்போர்ட் பண்ணி விடுங்க. இன்றைக்கி வந்து ஏதோ சும்மா ஏதோ ஒரு விஷயம் தானே கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்ற மாதிரி கிராஸ் பண்ணி போகாதீங்க. வந்துச்சு அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் இது வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கலாம். இப்போ வந்து அந்த ஷோ பேன் பண்ணியிருக்காங்க, அண்ட் இன்னும் ஃபுல்லாக பேன் பண்ணல, இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த ஷோக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக இவ்வளோ அட்டென்ஷன் கிடைக்குது,
அண்ட் இவ்வளோ பேர் வருது அப்படின்னு தெரிஞ்சவொடனே இதுக்கு பின்னாடி ஒரு மணி வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சு அப்படின்னா இந்த ஷோ யூடியூப்ல பேன் பண்ணலாம், இல்லை டிவியில் பேன் பண்ணலாம். பட் இதை தாண்டி வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதில் வந்து இந்த ஷோ வராது, பட் இதே மாதிரி கண்டென்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ தட்ஸ் ஒன் திங். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெப்புடேஷன் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த ரெப்புடேஷன் டிஸ்ட்ரக்ஷனை வந்து யூஸ் பண்ணி மிரட்டுவாங்க முன்னாடிலாம். இந்த மாதிரி நீ வந்து எனக்கு இந்த இவ்வளோ பணமோ ஏதோ கொடுக்கல அப்படின்னா உன்னை பற்றி நான் இப்படி சொல்லுவேன், அப்படி சொல்லுவேன், உன் பேரை கெடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெப்புடேஷன் டிஸ்ட்ரக்ஷனை வந்து ஒரு த்ரெட்டனிங் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த ரெப்புடேஷன் டிஸ்ட்ரக்ஷனை வந்து ஒரு அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களே சொந்தமாக வாலண்டியராக ரெப்புடேஷனை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கவனிச்சு பாருங்க, கென்யா வெஸ்ட்ன்ட்டு அவன் பில்லியனர், சிங்கரு, பில்லியனர், ஆண்டர்பிரனர் எல்லாமே இருக்குது. இருந்தாலுமே அவன் என்ன வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொந்த ஒய்ஃபை வந்து ட்ரெஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போட்டு போய் ஒரு ரெட் கார்பெட்டில் வச்சுட்டு எல்லாரும் கேமராமேன் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லிட்டான். அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை கழட்டிடுச்சு. அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸே போனால் அவங்க நிற்குது. அவன் லூஸ் பண்ணுறதுக்கு அவன் ரெப்புடேஷனை ரெடியாக இருக்கிறான். அவ்வளோ பெரிய பில்லியன். அவனுக்கு என்ன இனிமேல் சம்பாதிச்சு என்ன 200 வருஷமாக வாழ போகிறான். அந்த ரெப்புடேஷனை லூஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு கவலையே படலாம். அவன் வந்து ரெடியாக இருக்கிறான். ஆனால் அவன் எதுக்கு அந்த ரெப்புடேஷனை லூஸ் பண்ணுறான்றது தான் எனக்கு அங்கே ஒரு விஷயம். அங்கே பாருங்கள், அது வந்து எந்த ஒரு நல்ல காசுக்கு மேலே ஒரு அட்டென்ஷனுக்காக. ஒரு அவ்வளோ பெரிய பில்லியனர் அந்த காசெல்லாம் சம்பாதிச்சு பேரெல்லாம் சம்பாதிச்சு எல்லாத்தையுமே வந்து அவனோட ஒரு அட்டென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அந்த ரெப்புடேஷனை லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். இன்றைக்கி இவனும் என்ன பண்ணியிருக்கான், அந்த ரம்பின்ற அந்த ஷோவில் வந்து இந்தியா காட் லேட்டன்ற ஷோவில் வந்து அவன் இதுக்கு முன்னாடி வந்து பாட்காஸ்ட் பண்ணியிருக்கிறான். எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி, ஹிந்துயிசம் பற்றி, இதெல்லாம் பற்றி பாட்காஸ்ட் பண்ணி தான் அவன் வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறான். அந்த ஏர்ன் பண்ண எல்லா ரெப்புடேஷனுமே வந்து இந்த ஷோவில் வந்து ஒரு அட்டென்ஷன் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அதை லூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறான். ஸோ இப்போ பேக்லாஷ் வந்ததுக்கப்புறம், அப்பாலஜி வந்ததுக்கப்புறம் நடந்துரும், எல்லாம் நல்லபடியாக நடந்துரும், வெளியில் வந்துடும், அவனுக்கு ஏதாவது கான்டாக்ட்ஸ் இருக்கும், வெளியில் வந்துடும். ஏன்னா நம்ம ஊரில் வந்து போர்ஷை பற்றி நீங்கள் வந்து ஒரு போர்ஷ் காரை வச்சு ஒருத்தன் வந்து 2 பேரை அடிச்சு கொண்டதுக்கு வந்து சும்மா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. பட் என்னன்னா இப்போலாம் வந்து வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்னா, ஏன்னா அட்டென்ஷன் இஸ் கரன்சி இன்னைக்கு. ஸோ அந்த அட்டென்ஷன் கரன்சிக்காக வந்து பீப்புள் ஆர் ரெடி டு லூஸ் ரெப்புடேஷன். திங்க் அபவுட் இட் கைஸ். ஸோ நீங்கள் வந்து யாரை சப்போர்ட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. அண்ட் இதுதான் என்னோட வீடியோவில் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து என் வீடியோவை பாருங்கள், என் வீடியோவில் வந்து 4 விஷயம் பிடிச்சிச்சா எடுத்து நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணுங்கள். சந்திச்ச சக்ஸஸ் ஃபெயிலியர் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி லைஃப்பில் தாண்டி போய்கிட்டே இருங்க. இந்த ஃபேனு, இந்த குப்பை இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள்லாம் எனக்கு ஃபேன்லாம் கிடையாது. சரியா? நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பாருங்கள். எனக்கு என்னைக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையோ, நான் பேசுகிறது வந்து லாஜிக்கலாக இல்லையோ, உங்களுக்கு பிடிக்கலையோ, மூவ் பண்ணி போய்கிட்டே இருங்க. இது வந்து ஃபேவரட்டிசம் இத்தனை நாள் நான் பார்த்துட்டே இருக்கு, நான் ஃபேனு என்கிட்ட இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரே இருக்காது. நீங்கள் பாருங்கள், என் சேனலோட கமெண்ட்ஸில் நீங்கள் எந்த கமெண்ட்லேயும் வந்து நான் உங்களுக்கு ஃபேனு, ஷேரு இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. நீங்கள் மற்ற சேனலில் போனீங்கன்னா நிறைய இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு ஃபேன், அக்கா உங்களுக்கு ஃபேன் அப்படிலாம் இருக்கும். என் சேனல் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் இருக்கும். அந்த கமெண்ட் வந்தாலே நான் உங்கள்கிட்ட ரிப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிடுவேன். லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் ஆர் செல்ஃப். இந்தமாரி ஒரு விஷயங்கள்லாம் வரப்போ வந்து நின்று கேட்டுட்டு தள்ளிப்போங்க. இதை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள், இந்த விஷயம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போங்க. உங்களுக்கு catch up again on another video guys, and thank you so much for all the love and support, and cheers.